மார்க்கம் தரக்கூடிய விஷயங்களை வைத்து நாம் இந்த உலகத்தில் நடைபெறக்கூடிய பிரச்சனைகளை அணுக முடியாது. உலக கல்வியும் இருந்தால்தான் நவீன உலகில் நாம் சமாளிக்க முடியும். நவீன காலங்களில் ஏற்படக்கூடிய சவால்களை நம்மால் சமாளித்து வாழ்க்கையில் முன்னேற்றத்தை அடைய முடியும் என்ற ஆழமான கருத்துக்களை எடுத்திருப்பதற்காக வேண்டி சஃப்ரின் பானு அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை தருவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. அகிலம் படைத்த ஆதி இறைவா, உன் அருளே இன்று அணுவும் அசையாது. இருண்ட உலகில் அறிவேன் மொழியை ஈந்தவனே, உனக்கே புகழ் அனைத்தும். இக்ரஹ் என்று தொடங்கி வைத்தாய், எம் அறிவின் கதவை திறந்து வைத்தாய். இன்னும் வண்ணம் வித்தைகள் பேச என்னும் அறிவை தந்து வைத்தாய். கல்வி சுடராய் வந்த எம் தூதர் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் பொழியட்டும். மண்ணின் வாழ்வை பொன்னாய் மாற்ற விண்ணின் அறிவை அருளிய நாயகமே, நாவில் தெளிவை தந்துவிடு, இந்த ஆயத்தில் உண்மையை உறக்கச் சொல். எம் அறிவின் திறனை உயர்த்திவிடு, யா அல்லாஹ், எம் உரையை சிறக்க செய்திடு. இப்பட்டிமன்றத்திற்கு வருகை தந்திருக்கும் மதீனா ஜும்மா பள்ளிவாசல் நிர்வாகிகளுக்கும், பட்டிமன்றத்தை பொருட்படுத்த நடத்தி கொண்டிருக்கும் எங்கள் கண்ணியத்திற்குரிய ஹஜ்ரத் அவர்களுக்கும், சிறப்பாக சிங்கம் போல் அமர்ந்து தீர்ப்பை உலக கல்விக்கு எழுத காத்து கொண்டிருக்கும் எங்கள் நடுவர் அவர்களுக்கும், இப்பட்டிமன்றத்திற்கு நியாயமாக இருக்கும். ஐஸ் வச்சாலும் ஐஸ் கிடையாது. இப்பட்டிமன்றத்திற்கு வருகை தந்திருக்கின்ற சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என்னுடைய சலாத்தை எத்தி வைத்தவளாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. நடுவர் அவர்களே, என்னுடைய சகோதரி மார்க்க கல்வியை பற்றி மிக அழகாக பேசினார்கள். ஆனால் நம் வாழும் உலகம் இயங்குவதற்கு அஸ்திவாரமே உலக கல்விதான். வாசிக்க தெரிந்தவனுக்கு தான் உலகம் வசப்படும் என்பார்கள். அந்த வாசிப்பு என்பது எங்கிருக்கும்? அறிவியலையும் வாழ்வியலையும் கற்பதுதான் நடுவர் அவர்களே. மார்க்க கல்வி நமக்கு ஏன் வாழ வேண்டும் என்று சொல்லலாம். ஆனால் இன்று ஒரு தந்தை தன் மகளின் பசியை போக்குவதற்கு, அவர்கள் நடுவரை உடுத்தி அழகு பார்ப்பதற்கு பணம் தேவை. அந்த பணத்தை ஈட்ட தேவையான தொழில்துறை, வணிகத்தை, பொருளாதாரத்தை நமக்கு கற்றுத்தருவது எது? உலக கல்விதான். என்னுடைய சகோதரி மருத்துவத்தை பற்றி குறை கூறினார்கள். ஆனால் நடுவர் அவர்களே, இன்று ஒருவருக்கு அறுவை சிகிச்சை தேவைப்படுகிறது என்றால் அங்கே ஓடி வருவது மருத்துவம் கற்ற கைகள் தான் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. நடுவர் அவர்களே, குர்ஆனில் பல இடங்களில் சிந்திக்க சொல்கிறான் இறைவன். எதை சிந்திக்க சொல்கிறான்? இந்த அண்டத்தின் இயக்கத்தை, மருத்துவத்தை, அறிவியலைத்தான் அல்லாஹ் சிந்திக்க சொல்கிறான். அன்று உலக கல்வி பெற்ற விஞ்ஞானிகள் கண்டுபிடித்த தடுப்பூசி தான் கோடிக்கணக்கான உயிர்களை காப்பாற்றின. அந்த அறிவை பயன்படுத்தி தான் மனித மொழிக்கு கொடுத்ததும் இறைவனுடைய அருள் கொடைதான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்களே, இன்று நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். உலகம் ஒரு கைபேசிக்குள் அடங்கிவிட்டது. இது உலக கல்வியின் சாதனை. நீங்கள் சொல்லும் மார்க்க கல்வியை கூட இன்று யூடியூப் வழியாகவும் வாட்ஸ்அப் வழியாகவும் மக்களிடம் கொண்டு சேர்ப்பது இந்த தொழில்நுட்பம் தானே. அனைவருக்கும் தெரிந்த உண்மை இந்த பள்ளிவாசலில் பயான் வைக்கிறோம் என்று சொன்னால் அதை ஒரு நோட்டீஸாக தயார் செய்து வீடு வீடாக கொடுத்து சென்றார்கள். ஆனால் இப்பொழுது நினைத்து பாருங்கள், பயான் வைத்திருக்கிறோம் என்ற செய்தியை வாட்ஸ்அப் தளத்தின் மூலமாக பகிர்வு செய்கிறார்கள். மாஷா அல்லாஹ், 70க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் அந்த தளத்தில் இருக்கின்றது என்பதை நாம் கண்டறிந்ததே இந்த உலக கல்வியின் மூலமாகத்தான் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. நடுவர் அவர்களே, இந்த சௌராஷ்டிர காலனியில் ஒவ்வொரு திசையாக பிரிந்திருந்த நம் மக்களை ஒன்று சேர்த்ததும் இந்த உலக கல்வியின் மூலமாக தயாரிக்கப்பட்ட வாட்ஸ்அப் குழு தான் என்பதை மறந்துவிடக் கூடாது. நாம் அது மட்டுமா என்று சொன்னால், இந்த நிகழ்ச்சியை கலந்து கொள்ள முடியாத சிலருக்கு இந்த நிகழ்ச்சியை வீடியோ எடுத்து ஒளிபரப்பு செய்வதும் இதே உலக கல்வியின் மூலமாக தயாரிக்கப்பட்டதுதான் என்பதை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். நடுவர் அவர்களே, கருவியை குறை சொல்வதை விட அந்த கருவியை பயன்படுத்தும் அறிவை தருவதுதான் உண்மையான கல்வி. பொருளாதார வீழ்ச்சியை பற்றி பேசினார்கள். ஒரு சமூகம் வறுமையில் இருந்தால் வறுமையில் ஒருவன் நிராகரிப்பின் பக்கம் கொண்டு செல்வது நபி ஒளி. அது வறுமை ஒழிக்க ஒருவனுக்கு தேவையானது பொறியியல் கல்வி, கணினி கல்வி மற்றும் மேலாண்மை கல்வி. இந்த உலக கல்வி இருந்தால்தான் ஒருவன் தன் சொந்த காலில் நிற்க முடியும், பிறருக்கு தர்மம் செய்யும் கைகளாக மாற முடியும். மார்க்க கல்வி உயிர் என்றால் உலக கல்வி அந்த உயிர் வாழ்வதற்கான உடல். உடல் இல்லாமல் உயிர் இயங்க முடியாது. என்று உலக அளவில் முஸ்லிம்களின் கல்வி பின்தங்கி இருப்பதால் தான் பல இன்னல்களை சந்திக்கிறோம். எனவே கல்வி என்பதில் உலக கல்வியின் பங்கு மிக முக்கியம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நடுவர் அவர்களே, கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்களே, 2012 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியா முழுவதும் சுமார் 15% வரை முஸ்லிம் மக்கள், தமிழ்நாடு சுமார் 6% வரை முஸ்லிம் மக்கள். மக்கள் தொகை ஏற்ப கல்வி அறிவில் பெற்றவர்களின் சதவீதம் மற்ற சமூகங்களோடு ஒப்பிடும்போது சற்று பின்தங்கியே உள்ளது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. நடுவர் அவர்களே, இஸ்லாமியர்களுக்கு கல்வி உரிமை இருந்தும்
கல்லூரி மற்றும் பல்கலைக்கழகங்களுக்கு செல்லும் மாணவர்களின் எண்ணிக்கை குறைவாகவே உள்ளது. உயர்கல்வியின் முஸ்லிம் மாணவர்களின் சேர்க்கை விகிதம் வெறும் 5% மட்டுமே உள்ளது. அரசு வழங்கும் கல்வி உதவித்தொகைகள் 3.5% இடஒதுக்கீடு போன்ற சலுகைகள் பலருக்கு தெரிவதில்லை. கல்வியை ஒரு உரிமையாக மட்டும் பார்க்காமல் கல்வி கற்பது ஒவ்வொரு முஸ்லிம் ஆண் பெண் மீது கட்டாய கடமையாகும் என்று வலியுறுத்துகிறது. எங்கள் மக்களை சிறந்த கல்வியாளர்களாக உருவாக்குவது அவர்களுக்கு நீங்கள் செய்யும் பெரிய நன்மையாக அமையும். நடுவர் அவர்களே, கல்வி என்பது வெறும் ஏட்டோடு முடிந்துவிடக் கூடாது, அது மண்ணை மாற்ற வேண்டும் என்பதற்கு வாழும் சாட்சிதான் இன்றைய சவுதி அரேபியா. ஒரு காலத்தில் வெறும் மணல் மேடுகளாகவும் கண்ணுக்கெட்டிய தூரம் வரை கால நீராகவும் இருந்த அந்த பாலைவனம் பூமி இன்று உலகையே வியக்க வைக்கும் பசுமை சோலையாக மாறியிருக்கிறது என்றால் அதற்கு பின்னால் இருப்பது நவீன உலக கல்வி எனும் மந்திரக்கோள். இறைவன் கொடுத்த அறிவியை பயன்படுத்தி கடல் நீரை சுத்திகரிப்பு என்ற தொழில்நுட்பத்தை கற்றார்கள். இந்த உலகிலே கடல் நீரை அதிக அளவில் குடிநீராக மாற்றும் வித்தையை உலக கல்விதான் அவர்களுக்கு கொடுத்தது. அந்த தண்ணீரை கொண்டுதான் காய்ந்து கிடந்த பாலைவனத்தை சோலைவனமாக மாற்றினார்களே என்று சொன்னால் அதற்கு இந்த உலக கல்விதான் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது நடுவர் அவர்களே என்று கூறி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். ஆழமான நிறைய விஷயங்களை எடுத்துரைத்தார்கள். ஒரு மனிதன் நோய்வாய்ப்பட்டால் அதற்கு உரிய மருத்துவ சிகிச்சை செய்ய வேண்டும் என்பது இஸ்லாமிய கடமை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு நோய் ஏற்படுத்தினால் அதற்கு உண்டான மருந்தையும் வைத்திருக்கின்றான். அந்த மருத்துவ சிகிச்சை செய்ய வேண்டும் என்பது நம்முடைய இஸ்லாமிய கோட்பாடு. அப்ப அந்த மருத்துவ சிகிச்சை செய்ய வேண்டும் என்று சொன்னால் மருத்துவ கல்வி மிகவும் அவசியமான ஒன்று. மருத்துவ கல்வியை கற்ற அந்த டாக்டர் இருந்தால்தான் நமக்கு உண்டான நோய் என்னவென்று கண்டுபிடித்து அதை சிகிச்சை செய்ய முடியும். அப்படி என்றால் இந்த உலக கல்வி மிகவும் முக்கியமான ஒன்று என்ற ஒரு ஆழமான ஒரு கருத்தையும், மார்க்க கல்வி ஓர் உயிராக இருந்தாலும் அந்த உயிரை உடலில் செலுத்துவதற்கு உலக கல்வி என்னும் உடல் தேவை என்பதாக ஒரு அற்புதமான கருத்தை தெரிவித்தார்கள்.